வரவு செலவு திட்டம் வருவதற்கு முன்பதாக போராட்டங்கள் இன்றி சம்பளம் உயர்த்தப்பட்ட முதலாவது வரவு செலவு திட்டம் என்று சொல்லலாம். இதற்கு முன்பதான வரவு செலவு திட்டங்களில் மலையக மக்களை தூண்டுவித்து போராட்டங்கள் செய்து சம்பளத்தை கூட்டி தருவதாக வரவு செலவு திட்டத்திலே மலையக மக்களுடைய சம்பளங்கள் எப்படியெல்லாம் வரும் என்பதை கிரகித்து அதை உருவாக்கி பிறகு வரவு செலவு திட்டத்திலே சம்பளம் உயர்த்தப்படவில்லை என்று கூறப்பட்ட காலங்கள் தாண்டி இம்முறை எந்த விதமான போராட்டங்களும் மக்கள் செய்யாமல் மலையக மக்களை குறித்து அரசாங்கமாக எண்ணியதன் விளைவாக அவர்களுடைய வருகையின் பேரிலே அவர்களுக்கு 200 ரூபாய் சம்பளம் கூட்டி கொடுப்பதாக அரசாங்கமும் கம்பெனிகள் 200 ரூபாயும் தருவதாக பேச்சுவார்த்தை செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இந்த 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய ஜனாதிபதி கூறினார் 1750 ரூபாய் சம்பளத்தை வழங்குவதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தை செய்து அதை பெற்றுக் கொடுக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் என்பதாகத்தான் இந்த வருட வரவு செலவு திட்டத்திலே இருந்தது. 2026வது வரவு செலவு திட்டத்திலே அதற்கான நடவடிக்கையை ஒரு வருட காலங்களாக 9 மாதங்களாக பேச்சுவார்த்தைகளை செய்து முடிவெடுத்துதான் கம்பெனிகள் இன்று 200 ரூபாய் கொடுப்பதற்கு தங்களுடைய அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களை போல வரவு செலவு திட்டம் வருவதற்கு முன்பதாக மாசத்திற்கு முன்பதாக தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து வரவு செலவு திட்டம் முடிந்தவுடனே அந்த போராட்டத்தை நிறுத்தி கொண்ட கலாச்சாரம் முடிந்து இன்று வரவு செலவு திட்டத்திலே சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கட்டாயமாகவே மலையக மக்களுக்கு நாங்கள் சொன்னது போல 1750 ரூபாய் சம்பளம் கட்டாயமாக வழங்கப்படும். அதில் எவ்விதமான சந்தேகத்தை வைத்துக் கொள்ள தேவையில்லை. எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அவர்களுடைய வரவு செலவு திட்டம் அல்ல, இது தேசிய மக்கள் சக்தியினுடைய வரவு செலவு திட்டம். இன்று எனக்கு முன்பதாக கரைத்த பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார், மலையக பகுதிகளிலே பாதைகள் நிர்மாணிக்கப்படவில்லையா? இன்று காப்பட் பாதைகள் போடப்படுகிறது மலையக பகுதியிலே. வர சொல்லுங்கள் பதுளை மாவட்டத்திற்கு. நாளைய தினம் தம்பேத்தன ஹபுதலை பாதை காப்பீட்டிடப்படுகிறது. 400 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டு பூனாகலை பண்டாரவில பாதை காப்பீடப்படுகிறது. கோணமுட்டாவ புறக்கணிக்கப்பட்ட பாதைகள் இன்று காப்பீடப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இவர் சொன்னார் வீடுகள் ஒரு செங்கலேனும் வைக்கவில்லையா? ஐயா, நான் நேற்று முன்னே நாள் சென்று பார்த்தேன். சென்று போய் பார்த்தால் இவர்கள் கட்டிய வீடுகளிலே அந்த மக்களுக்கு கீழே சிமெண்ட் போடுவதற்கு கூட பணம் இல்லை, ஒதுக்கப்படவில்லை. தரமற்ற வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாவத்தை நாங்கள் சுமக்க வேண்டி இருக்கிறது. நீங்கள் பொங்கல் கபறுகளுக்கு நாங்கள் கட்டி கொடுக்கிற தேசிய மக்கள் சக்தியால் கட்டி கொடுக்கப்படுகிற வீடுகளை அதன் தரத்தை பார்த்துவிட்டு நாங்கள் ஒரு செங்கல் வைத்திருக்கிறோமா, 50 வீடுகள் எத்தனை தரமான வீடுகளை கட்டி வைத்திருக்கிறோம் என்பதை சென்று பார்த்து வாருங்கள். மக்களுடைய வரி பணங்கள் சரியான முறையிலே மக்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற காலம் தான் இது. எனவே மலையக மக்கள் பயப்பட தேவையில்லை. சொன்னது போல அவர்களுடைய வேதனைகளை அறிந்த நல்ல தலைவர்களை, நல்ல உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் இணைந்து மக்களுக்காக வேலை செய்து மக்களுடைய நலனுக்காகவே வேலை செய்கிற ஒரு ஆட்சியாக அவர்களுக்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.